சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது உதயநிதிக்கும் விஜய்க்கும் இனி தனி போட்டி என்று தான் நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தேன் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அதாவது தமிழக அரசியல் களத்தில் தனது சொல் வீச்சால் கட்சி வேறுபாடுகளை கடந்த அனைவரையும் வசிக்கதாக திராவிட இயக்கம் பேச்சாளர் நஞ்சில் சம்பத் ஒரு பேச்சாக கூறியிருக்கிறார். கடந்த 40 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் ஆனால் காக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்த அனுபவம் இருந்தாலும் இதுவரை தனக்காக அவர் ஒருபோதும் பிரச்சாரம் செய்ததில்லை. தமிழக அரசியலின் சமீப நிகழ்வுகள், எதிர்கால கணிப்புகள் குறித்து இந்த தமிழ் திரைக்காக அவரிடம் பேசியதிலிருந்து ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. வரும் 2026 பேரவை தேர்தல் களம் அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படும் என்பதை அணிகள் போட்டியிடும் என்பதை கருதியிருக்கிறார். அதாவது தமிழக தாண்டி தேசிய அளவிலும் திமுகவின் தேவை அதிகரித்துள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைக்க வேண்டிய கடமையும் மக்கள் நலன் சார்ந்து ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி, கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக ராகுல் காந்தி முகவரியாக ஸ்டாலின் இருக்கிறார் என பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தான் 2026 தமிழக தேர்தல் களம் கடுமையாக இருக்கிறது. இதில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, தம்பி விஜய் தலைமையிலான தாவேக அணி என 3 அணிகள் களத்தில் இருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் பலர் திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. தேர்தல் வரை நாதக கட்சி தங்குமா என தெரியவில்லை. அதாவது அதோடு தம்பி விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது நாதகவுக்கு மாரடைப்பு வந்துவிட்டது. ஆகவே கலங்கப்பட்டு நிற்கிற மிக வலிமையான ஒரு கட்சியாகத்தான் இருந்து சூழ்நிலையில் இப்போ வேறுபாடுகள் அனைத்தும் மாறி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் இது எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. இதை குறித்து கடிதமாக எழுதிய முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்தேன். இதற்கென ஒரு பிரச்சாரம் யுத்தத்தை நடத்தினால் மட்டும்தான் திமுக என்ற ஒரு கட்சி இருக்கும், ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் களம் அடிப்படை அமைத்து கொள்ள நிறைய விதமான மாற்றங்கள் மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறது. விஜயிடம் இருக்கும் முதலான ஒரு விஷயம், அதாவது சினிமா மட்டும்தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ அரசியல் முழுவதுமாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நடக்கும் என்ற உச்சத்தில் உதயநிதியிடம் திராவிட கொள்கை சார்ந்த புரிதல், அரசியல் அனுபவம் உள்ளது என்பதையும் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனல் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.